கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே டிராக்டர் கடனை முழுமையாக செலுத்திய பின்னரும் அதற்குரிய ஆவணங்களை திருப்பித் தராமல் ஊழியர்கள் மிரட்டுவதாக கூறி ஸ்ரீராம் பைனான்ஸ் தனியார் நிதி நிறுவனம் முன்பு பெண் ஒருவர் குடும்பத்துடன் தர்ணாவில் ஈடுபட்டார். இதுகுறித்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மூவேந்திரன். வணக்கம் மூவேந்திரன். சாட்டப்பட்ட குற்றம் என்ன? அதிகாரிகள் தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? வங்கி தரப்பிலிருந்து என்ன பதிலளிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக கௌதமி, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜெங்கல் கதிரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவரது மனைவி பூர்விகா. இவர் விவசாய தொழிலுக்காக அவரது கணவருக்கு டிராக்டர் வேண்டிய நிலையில் பூர்விகாவின் பெயரில் டிராக்டர் ஸ்ரீராம் பைனான்ஸ் தனியார் நிதி நிறுவனத்திலிருந்து கடனாக பெற்று டிராக்டரை உழவு தொழிலுக்கும் விவசாய பணிகளுக்கும் வாடகைக்கு அவரது கணவர் சரவணன் ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் கடன் பெற்ற நாட்களில் இருந்து சுமார் 1.5 வருடங்களாக சீராக டிராக்டர் கடனை செலுத்தி வந்த நிலையில் போதிய விவசாய பணிகள் நடைபெறாத நிலையிலும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக கடந்த 3 மாதமாக டிராக்டர் கடனை செலுத்தாமல் பூர்விகா இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஸ்ரீராம் பைனான்ஸ் ஊழியர்கள் பூர்விகாவின் வீட்டிற்கு சென்று அடாவடியில் ஈடுபட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த பூர்விகா மற்றும் அவர் குடும்பத்தினர் டிராக்டரை விற்று கடந்த 4ஆம் தேதி டிராக்டர் கடன் முழுமையாக செலுத்திய நிலையில் டிராக்டரின் ஆர்சி புத்தகம் மற்றும் NOC கிளியரன்ஸ் லெட்டர் கேட்டு பலமுறை சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பூர்விகாவுக்கு ஜாமீன்தாராக இருந்த நபர் ஸ்ரீராம் பைனான்ஸில் கடன் பெற்றதாகவும் அவர் கடன் செலுத்திய பின்னர் பூர்விகாவின் டிராக்டர் ஆவணங்கள் கொடுக்கப்படும் என்று வங்கி ஊழியர்கள் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் பூர்விகா அவரது கணவன் மற்றும் மாமனார் மாமியார் ஆகியோர் ஸ்ரீராம் பைனான்ஸ் நிறுவனத்தின் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். விவரங்களுக்கு நன்றி மூவேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.